இதைதான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி செய்தார். எதிரிகளை எதிர்ப்பதற்கும் சொந்த பாவங்களை வீழ்ச்சிகளை ஜெயிப்பதற்கும் நாம் பலம் குன்றினவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவரை தேடுகிற விதத்தில் நம்மை அவரை தேடாமல் இருப்பதே, நாம் அவரை தேடாமல் இருப்பதே. நீங்கள் வேதத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 7:2. பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். வாசித்த இந்த வசனம் சொல்லுது, பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது அவரை தேடுறது இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார், அவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய கர்த்தரை அவர்கள் தேடலை. கர்த்தரை அவர்கள் தேடலை. 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்னு சொல்றார். கர்த்தரை முழு இதயத்தோடு தேடணும் அப்படின்றத அவர் சொல்றார். தேடுகிறதுக்கான காரியங்களை அவர் சொல்றாரு. கர்த்தரிடத்தில் திரும்பணும், கர்த்தருக்கு நேராக்கி உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேடுதல் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை திரும்பணும். ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி விட வேண்டும். ஒருவனை கர்த்தருக்கு நேராக திருப்பி விட்டு விடுவோமானால் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அவனை சந்திக்கும். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் திரும்புகிறதுல இன்றைக்கு ஒரு கவனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆனால் அந்த உதவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா நாம் கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு உண்டு. உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு பேசுவார், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். வேதத்தின் அநேக இடங்களில் கர்த்தரை தேடாததினால ஜனங்கள் தவித்ததையும் கஷ்டப்பட்டதையும் நாம் பார்க்க முடியும். வேதத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. காரியம் வாய்க்கல. நிறைய பேர் சொன்ன தடை ஐயா, தடை, காரியம் வாய்க்கல. ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தரை தேடாமல் போனார்கள். கர்த்தரை தேடு எல்லாருக்கும் 100% ஓப்பன் ஆயிடுமா அப்படின்னா நீங்க உங்க பார்வைக்கு இல்லை, ஆனால் அவர் திறந்து தான் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பார்க்க தடை, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடுறேன் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்குது, ஆனாலும் எனக்கு தடையாக இருக்குதே அப்படின்னா அதுக்கு காரணம் வேற. நீங்கள் நினைக்கிற தடை இல்லை, அது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் போகும்பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகும். அவர் தம்மை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் தம்மை தேட அவர் விருப்பம் கொள்ளுகிறார். ஜனங்கள், மனிதர்கள் அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14. 2 நாளாகம புத்தகம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்கு
முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை தேடி அப்படின்றார். என் முகத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள், ஆனால் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடுங்கள், அவரை நோக்கி அவர் பக்கமாய் திரும்புங்கள். இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் எனக்கு செய்யல, ஆண்டவர் எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை தான் டேமேஜ் ஆகும். கர்த்தர் பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுத்து கர்த்தர் பக்கமாய் நாம் திரும்புவோமானால் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே கர்த்தருடைய நேரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் உங்க மனதில் இருக்கிற விரக்தியான எண்ணங்களை எடுத்து போடுங்க. கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை தேடுகிற ஒரு நல்ல இடம் கர்த்தருடைய ஆலயம். இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிற நாம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனாலும் தேவன் தம்முடைய சபையிலே ராஜாவாக எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை தேடணும், அவருடைய மகிமையை நோக்கி நாம் பார்க்கணும். நம்முடைய வழிகளை விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். தேவன் தமது ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்திற்குள் மகிமையாக விசேஷமாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மனம் திரும்புதலை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் ஆலயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இப்போ வேத பகுதியை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். மிஸ்பா என்றால் சபை. இதோடைய ரெஃபரன்ஸ் வந்து ஆதியாகமம் 31:50 சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. வாசிக்க நேரம் இல்லை. யாக்கோபு லாபானால் துரத்தப்பட்டு வந்தபோது யாக்கோபுக்கு ஆபத்து ஏற்படாதபடிக்கு கர்த்தர் காத்த பிறகு அவர்கள் செய்த உடன்படிக்கையின் அடையாளமாக வைத்த இடம்தான் மிஸ்பா. அதாவது நம்முடனே ஒருவரும் இல்லை, தேவனே சாட்சி. ஹல்லேலூயா. சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு முன்பாக அவர் உங்கள் அருகிலே இருக்கும் பொழுது அவரை நாம் தேட வேண்டும். அதான் நான் சொன்ன, வாசிக்கலாம். ஏசாயா 55:6. ஏசாயா 55:6. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுங்கன்னா நின்றுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிங்கன்னா இந்த வேத பகுதியில் சில வழிகள் இருக்குது. ஒரு சிலதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை தேடுகிறது என்றால் 1 சாமுவேல் 7:2 அந்த அதிகாரத்திலேயே நம்ம வசனங்களை வாசிக்கலாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பெட்டி கீரியாத்யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. தேவனுடைய பெட்டி, தேவனுடைய வேதம். தேவனுடைய பெட்டி என்றால் தேவனுடைய பரிசுத்த வேதம். கர்த்தரை தேடுகிறது என்றால் தேவனுடைய வேதம் என்றால் அவருடைய வழிகள். அவருடைய வழிகளை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நினைக்கிற வழிகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்றால் வேதத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டாயிடுச்சு. அந்த டைம்ல 20 வருஷமா தேவனுடைய பெட்டியை நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய பெட்டிக்கு மேல அவர்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டானது. அதுக்கு காரணம் சாமுவேல்.
தேவ மனுஷன். அவன் தேவனுடைய மகத்துவங்களை மகிமையாய் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அதனால ஜனங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள் அப்படின்னா வேதத்தை முதல்ல அவர்கள் தேடினார்கள். தேவனுடைய வேதத்தின் வழியில வேதத்தை நோக்கி திரும்புவது தேவனை நோக்கி திரும்புவது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் பக்கம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துற நிறைய விஷயங்கள் நம்மை கர்த்தர் பக்கமா சேராதபடி, கர்த்தரோடு வாழாதபடி நம்மை திருப்பி கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்தோம், இந்த வேசியினுடைய வழிகள், விபச்சாரனுடைய வழிகள் மாறி மாறி விகாரப்படுது. ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவைகள் மாறி மாறி விகாரப்படுகிறது என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். நாம் ஜீவ மார்க்கத்தை சிந்திக்காதபடி, கர்த்தருடைய வழிகளை சிந்திக்காதபடி இந்த உலகம் நம்மை யோசிக்க வச்சுட்டே இருக்குது. இந்த தேவை, அந்த தேவை, இங்க பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பெட்டரா பண்ணணும், விருப்பத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் பின்பாக தான் நம்ம மனசு போய்கொண்டே இருக்குது ஒழிய இதனுடைய பாதை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி போகும்பொழுது நாம் அடிமைக்குள்ளாக மாறிவிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். பல வருடங்களாக அடிமைக்குள்ளாக வைத்திருந்தாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆனால் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடல, வேதத்தை தேடல. இன்றைக்கு வேதத்தை மறந்து போனவர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவாராக. ஒவ்வொரு நாளும் வேதத்தை உண்மையாகவே எடுத்து கையில் எடுத்து நேரம் கொடுத்து வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? எனக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனசுல ஆண்டவர் வேதனைப்படுகிறதை நான் உணர்கிறேன். அநேகர் வேதத்தை கையில் எடுக்கிறத மறந்துட்டீங்க. ஃபோனில் பார்க்குற மெசேஜை விட வேதத்தை கவனிக்கிறது குறைஞ்சிடுச்சு. ஃபோன்லேயே பார்த்துட்டு கேட்டுனே விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வேதத்தை மறந்தீர்கள். வேதத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. வேதத்தை மறந்ததுனால தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் வேதத்தை நீங்கள் மறந்தீர்கள். வேதத்தை தேடுவீர்களானால் எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை தேடுவோமாக. இழந்து போன நேரங்கள் திரும்ப நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரட்டும். வேதத்தை உட்கார்ந்து ஆவில நிரம்பி வாசித்து அல்லேலூயா என்று சொல்லுகிற நாட்கள் மறுபடியும் வரட்டும். ஹல்லேலூயா, ஆமேன் என்கிற நாட்கள் வரட்டும். வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கிற நாட்கள் மறுபடியும் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோமாக. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை நான் தேடுகிறேன், உம்மை தேடுகிறேன் என்று சொல்லும்போது அவருடைய வேதத்தை, அவருடைய வழிகளை நாம் தேடணும். மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உதவி செய்வார் அப்படின்னு சொல்றான். வேதத்தை நினைச்சு அவங்க ஏக்கம் வந்துடுச்சு, வேதத்தை தேடிட்டாங்க, வேதத்தை நோக்கி அவளுடைய இருதயம் திரும்பிடுச்சு. ஏன்னா அந்த தேவ மனுஷன் பேச பேச அவளுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பிச்சு. அவளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நாள் இல்லை, அவளுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வேதம் அப்படின்னு நினைத்து அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தின் மேல் ஏக்கம் வந்துடுச்சு. ஆனால் 3வது வசனம் சொல்லுது, 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. இப்போ நீங்கள் ஆண்டவர் நோக்கி திரும்பிட்டீங்க, வேதத்தை நோக்கி திரும்புறீங்க, ரொம்ப சந்தோஷம், திரும்புங்க. இன்னும் என்ன சொல்றேன்னா, உங்கள் நடுவில் இருக்கிற விக்கிரகங்களை எடுத்து போடுங்க.
உங்கள் நடுவில் இருக்கிற விக்கிரகங்களை எடுத்து போடுங்க. நிறைய பேர் வந்து சிலர் வந்து வேதத்தை நாம் வாசிக்கிறோம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் விக்கிரகங்கள் உள்ள இருக்குது. விக்கிரகங்களை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவருக்கு மகிழ்ச்சியை தராத காரியங்களை விட்டுவிட மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவங்க, முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவருக்கு துக்கத்தை உண்டாக்குகிற காரியங்களை விட்டுவிட நாம் மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தேடின போதும் இன்னும் அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை விட்டு விலகல். அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க முழு இதயத்தோடு தேடுவீர்களானால், முடிவு பண்ணுங்க, ஏதோ தேடுறேன்னு இல்லை, முழு இதயத்தோடு தேடுவீர்களானால் அந்நிய தேவர்களை அகற்றுங்க. விக்கிரகங்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வழிகளில் இருந்து நம்மை பிரிக்கிறவைகள். கர்த்தரை தவிர, கர்த்தர் தான் தெய்வம், அவரை தேடுகிறதை விட்டு பிரிக்கக்கூடிய எல்லாமே விக்கிரகம் தான். தெய்வத்துவத்தில் மட்டும் அல்ல, கர்த்தருடைய வழிகளில் நாம நடக்காதபடி நம்மை பிரிக்கிற எல்லாமே விக்கிரகம் தான். தெய்வம் வணக்கத்தில் மாத்திரம் அல்ல, வணக்கத்தில் மாத்திரம் இன்னொன்று அப்படி என்று வருகிறது மட்டும் விக்கிரகம் இல்லை. தேவனை தேடுகிறதிலே அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறதற்கு தடையாய் நிற்கிற எல்லாமே விக்கிரகம் தான். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணுகிறவைகள் எல்லாமே விக்கிரகம் தான். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுறார். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, விட்டு விலகு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார், உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நீ இழந்ததை அவர் திரும்ப தர விரும்புகிறார். ஆனால் உனக்குள்ள விக்கிரகங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளாதபடி உன்னை தடுக்கிறவர்கள் உண்டு, உன்னை இழுக்கிறவர்கள் உண்டு. விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க இன்னும் முழு இருதயத்தோடு தேடலைன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவ முடியாது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கூட்டத்தை விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு, கர்த்தருடைய ஜனங்களை விட்டு, கர்த்தருடைய ஊழியங்களை விட்டு உன்னை பிரிக்கிற, கர்த்தரோடு இருக்கிற நேரத்தை விட்டு உன்னை பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த மனிதர்களா இருந்தாலும் நீ விட்டு விலகு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறது நமக்கு அவசியம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நாம் அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிறது என்பது வேதம் நமக்குள்ளே தேடப்படணும். வேதத்தை நோக்கி நாம் போகணும். ரெண்டாவது, தேவையில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பிடுங்கி போடுகிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறணும். மூன்றாவது, மறுபடியும் வாசிக்கலாம், அதே வசனத்தை வாசிக்கலாம். 7:3-4 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஆமென். அவங்க செய்தது 2 விஷயத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி அவங்க வேதத்தை நோக்கி திரும்பிட்டாங்க. ஆனா செய்ய வேண்டியது இருந்தது 2. என்னன்னா, ஒன்று தெய்வங்களை விலக்கி, இன்னொன்று கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறது என்று சொல்லும்பொழுது அதுல ஆராதனையும் இருக்குது. ஆமென். பர்சனல் லைஃப்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள் எத்தனை பேர்? உண்மையா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற இருதயத்தோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் பாருங்க, தீர்க்கதரிசி மூலமாக பேசுறார். அவருக்கு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்களை நாம் புகழ்ந்து பேசுகிறோம், எத்தனையோ தலைவர்களை புகழ்ந்து பேசுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அவைகளை விட்டு விடுங்க. துன்மார்க்கரை புகழுகிறவன் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கரை புகழுகிறதை நாம் விட்டு விடணும். துன்மார்க்கர் அப்படின்னா நம்ம தீண்டத்தகாதவன் இல்லை, கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவன். கர்த்தருடைய வழிகளில் நடக்காத ஒருத்தனை புகழ்ந்து பேசி நேரத்தை வீணாக்கி அதனால பிரச்சனைகளும் நிறைய வருது. யாரோ ஒருத்தரை பற்றி பேசி
உனக்கு எனக்கு இவர் தான் முக்கியம், எனக்கு அவர் தான் முக்கியம்னு சொல்லி பேசி சண்டை போட்டுக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய ஜனமே, மற்றவர்களை புகழ்ந்த விட்டது கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக, கர்த்தரை துதிப்போமாக, அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. எபினேசர் நமக்கு உதவி செய்தார் என்று நன்றி சொல்லுகிறது வேற, எபினேசருக்கு ஆராதனை செய்கிறது வேற. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வேண்டும். ஜனங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. நிறைய பேருக்கு என்னன்னா, ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணவனே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்க வாசி பாருங்க, 7வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு 10வது வசனம் வாசிக்கலாம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இன்னும் நெருங்கிட்டாங்க. ஜெபம் பண்ண உடனே இன்னும் அதிகமா, எப்படி சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஆண்டவர் எடுத்துட்டார். கிட்ட வரட்டும், நீ பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆமா, வரட்டும், சொல்லுங்க, வரட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. பண்ணட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். எலும்பட்டும், கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு வாசிக்கிறோம், கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு அவர் பக்கம் திரும்புவீர்களானால் உங்களுக்காக அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிச்சிடலாம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். பெலிஸ்தர்கள் எதிரிகள் தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. 14வது வசனம் வாசிமா. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இழந்தவைகளை திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. மனித பயங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். எபினேசர் உதவ எழும்பி விட்டால் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நமக்காக அற்புதங்களை செய்வார். இந்த வருஷத்தில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவினவர் எபினேசர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா. எஃப் மைனர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லமா? ஆமென் ஆமென் ஆமென். ஆராதிக்கலாமா முழு உள்ளத்தோடு? ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. சொல்லாமா? எபினேசரே, 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 இதுவரை. எபினேசரை ஆராதிக்கலாமா? எபினேசரை ஆராதிக்கலாமா? எபினேசரே, உண்மையாக உணர்ந்து அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து அவருடைய நாமத்தின் அர்த்தத்தை உணர்ந்து மறுபடியும் சொல்லாமா? எபினேசரே, 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 எபினேசரே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எபினேசரே, எனக்கு நீ உதவி செய்து என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உதவி செய்தீரே இதுவரையோ. ஓ உதவி நீரே, உம்மை முழு உலகோடு ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிப்போம். சத்துருக்கள் முறிந்து விழும்படியாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் முறிந்து விழும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய எழுந்தருளும்படியாக கர்த்தரை ஆராதிப்போம். தேவ ஜனமே, அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவருக்கு ஆராதனை செய்வாயாக. ஓ ஆராதனை, ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி. எபினேசரே, இயேசுவே உதவி நீங்களே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எபினேசரே, 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 எபினேசரே. வாய்களை விட்டு சொல்லலாம், வாயில விட்டு சொல்லலாம். எபினேசரே, எபினேசர், நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஓ இதுவரையில் உதவி உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாவற்றையும் வெளியே எடுத்து போடுங்க. கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியே போடுங்க. இருதயத்தை கிழியுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு சொந்தம், அவரே நமக்கு வேண்டும், அவர் ஒருவர் நமக்கு போதும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் வேண்டாம். கர்த்தரை நோக்கி உங்களுடைய இருதயம் திரும்புவதாக, அவரை ஆராதிப்பதாக. ஓ ராதா ராதா நம சிக்கபோரியானந்தல நீதே லேரே 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 லேக்கே பேசியா ரூமா ஹந்தல ரோபோசியந்தரா. worship you, worship you, worship you, Lord, worship you, worship you, worship you, worship you, worship you, Lord, worship you, worship you, worship you, Lord. Hallelujah, 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 hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவருக்கு ஆராதனை. ஓ மகிமை, 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 மகிமை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. மார்பிள கைகளை வைத்துக் கொண்டு
உண்மையாய் அவருடைய நாமத்தை நோக்கி எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் நன்றியினால நிரம்பட்டும். உங்க இருதயம் நன்றினால நிரம்பட்டும். உங்க இருதயம் நன்றினால நிரம்பி வழியேட்டும். நன்றி நன்றி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மேலத்தோடு. இயேசு அவரை ஆராதித்து எத்தனை நாட்களாச்சு, அவருடைய சமூகத்தில் கலி கொண்டு எத்தனை நாட்களாச்சு, அவரை துதித்து மகிழ்ந்து எத்தனை நாட்களானது. மக கர்த்தர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு அவர் பக்கமாக நீ திரும்புவாயா என்று கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. மகன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது மகனே. ஓ உன்னுடைய வழிகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவினார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இனிமேலும் அவர் உதவி செய்வார். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை மறுரூபமாக்கட்டும், உமக்கு நேராக திருப்பட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.